தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 22ஆம் ஆண்டு 22ஆம் ஞாயிறு திருப்பலியிலே பங்கேற்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மனத்தாங்களோடு அல்ல, மனமாற்றம் காண ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலியிலே அன்போடு அழைத்து நிற்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரே குடும்பமாக நம்மை ஒன்று சேர்த்தமைக்காக இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். கடந்த கிழமை முழுவதும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றார். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்திருக்கின்றார். தொடர்ந்தும் நம்மோடு இருப்பார். நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கேற்போம். இன்றைய இறை வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் தாழ்ச்சியோடு வாழ நமக்கு அழைப்பு தருகின்றது. ஒரு கணம் நமது குறை குற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடு இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வெற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரெங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து
காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் தோழமையில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுள் உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவார். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவார், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பார், மகிழ்ந்து கொண்டாடுவார். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலும் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும்
சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்திலிருந்து பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேறானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவரும் நடுவரான கடவுள் முன்னிலையில் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் அவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை.
நேர்மையாளர்கள் உயிர் செழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இந்த ஞாயிறு நாம் செவி கொடுத்த இறைவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் நம்மை தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழுவதற்கு அழைத்து நிற்கின்றது. இன்று நாங்கள் செவி கொடுத்த இந்த இறைவனுடைய இந்த அறிவுரைக்கு முன்னதாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த 14ஆம் அதிகாரத்திலே முதல் 6 வசனங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்வை எங்களுக்கு காட்டுகின்றது. அது என்ன என்று சொன்னால், நாங்கள் பார்க்கின்றோம், அது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே ஒரு நீர்க்கோவை நோயாளி அங்கு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே பரிசேயர்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்களுடைய தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்து சென்றிருக்கின்றார். அப்போ இந்த நீர்க்கோவையால் அவஸ்தைப்படுகின்ற இந்த சக மனிதனும் அங்கே இருக்கின்றான். ஆகவே இவர்கள் என்னத்தை கூர்ந்து நோக்குகின்றார்கள் என்றால், இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்கள் கூர்ந்து நோக்குகின்றார்கள். அந்த வேளையிலே தான் இயேசு அந்த சுகயீனமுற்றிருந்த அந்த மனிதனை அவர் குணப்படுத்துகின்றார். அவர் குணப்படுத்துவதை கண்ட இந்த பரிசேயர் கோபப்படுகிறார்கள். என்ன காரணம்? இது ஒரு ஓய்வு நாள், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இயேசு செய்கின்றார். ஆகவே அவர்களுக்கு கோபம். எனவேதான் அவர்களுக்கு இயேசு ஒரு போதனையை சொல்லுகின்றார். உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு மாடு அல்லது ஒரு கழுதை, ஒரு ஆடு ஒரு கிணற்றில் விழுந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் அது ஓய்வு நாள் என்பதற்காக அதை மடிய செய்வீர்களா அல்லது காப்பாற்றுவீர்களா என்று அவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். மொத்தத்தில் இயேசு அவர்களுடைய இறுகி போன மனதை பார்க்கின்றார். ஆகவே அந்த இறுகி போன மனதிலே அவர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள்? இந்த மனிதன் ஓய்வு நாளில் குணம் பெறக்கூடாது, ஏனென்றால் இது கடவுளுடைய சட்டத்திற்கு மாறானது. ஆனால் இயேசு அவருக்கு காட்ட விரும்புகின்றார், மனிதன் முக்கியம், மனிதன் முக்கியம், சட்டங்களை விட, சம்பிரதாயங்களை விட. சில வேளைகளிலே நாங்களும் அப்படித்தான் சட்டங்களை சம்பிரதாயங்களை தூக்கி பிடிக்கின்றோம், மனிதர்களை நசுக்க பார்க்கின்றோம். அந்த படிப்பினையை அவர் முடித்ததன் பிற்பாடு இயேசு அவர்களை கவனிக்கின்றார். இவ்வளவு நேரமும் அவர்கள் இயேசுவை உற்று நோக்கினார்கள். இவர் என்ன செய்ய போகின்றார் இந்த ஓய்வு நாளிலே என்று அவர்கள் கூர்ந்து நோக்கினார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு அவர்களை கூர்ந்து நோக்குகின்றார். கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தங்களுக்கு முதலிடம் வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள். ஆகவே தங்களுடைய இடங்களை தேடி அவர்கள் அல்லோலகல்லப்படுகின்றார்கள். அந்த வேளையிலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களை அழைத்தவர் உங்களை விட பெரியவர் ஒருவரையும் அழைத்திருக்கலாம். ஆகவே நீங்கள் இந்த முதலிடங்களை தேடி போக வேண்டாம். கூடுமானவரை நீங்கள் பின்னால் அமருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் எல்லாருக்கும் முன்னிலையிலும் உங்களை வந்து முன்னுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் பெருமை அடைவீர்கள் என்ற அந்த உண்மையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், எப்படி நீங்கள் ஆண்டவர் மட்டில் செல்லம் உள்ளவர்களாக உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு மாத்திரம் விருந்து கொடுப்பது அல்ல,
அதைவிட மேலாக, அவர்களுக்கு கொடுப்பதை விட மேலாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஊனமுற்ற மக்கள், பார்வையற்றவர்கள், இப்படி அதாவது சமூகத்திலே முகவரி இல்லாமல் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு சொல்லுவது, நீங்கள் எப்பொழுதுமே உங்களை தாழ்ச்சியுடையவர்களாக வாழுவதற்கு பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொல்லவில்லை நீங்கள் தாழ்மை உள்ளம் கொண்டவர்களாக என்று அல்ல. அது ஒரு வருத்தம். தாழ்மை உள்ளம் கொண்டவர்கள் அது வருத்தம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? அது எப்பொழுதுமே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அது அல்ல. அது தாழ்ச்சி அல்ல, அது ஒருவரை தாழ்வு மனப்பான்மை. ஆனால் இயேசு சொல்ல விரும்புவது அதை அல்ல. நான் எந்த அளவுக்கு உயர போகின்றேனோ அந்த அளவுக்கு நான் என்னை கீழே கொண்டு வர வேண்டும். அடிமட்டத்தோடு நான் என்னை பிணைத்து கொள்ள வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அழகாக இன்றைய அல்லேலூயா வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட மடலிலே 2வது அதிகாரத்திலே 6வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரை இதை அழகாக பவுலடிகளார் எங்களுக்கு காட்டுகின்றார். இயேசுவினுடைய வெறுமை, கெனோசிஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு தன்னை வெறுமையாக்குகின்ற நிலை. அவர் சொல்லுவார் அழகாக, கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை பற்றி கொண்டிருக்கின்ற ஒன்றாக கருதாமல் அடிமையின் தன்மை பூண்டு, அதுவும் சிலுவை சாவுக்கு தம்மை கையளித்தார். அதுதான் இயேசுவினுடைய வாழ்வு. கடவுளாக இருந்தவர் அவர் ஒரு குழந்தையாக இந்த உலகிற்கு வந்து வளர்கின்ற பருவத்திலே எப்பொழுதுமே இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு இருந்தவர். மமதையோடு திரிந்தவர் அல்ல. ஓரம் கட்டப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அங்கவீனமுற்ற மக்கள், இவர்களோடு தான் தன்னுடைய வாழ்வை அவர் செலவழித்தார். கூடுதலாக காரணம் அவர்களை சமுதாய நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஆகவே இது இயேசு செய்கின்ற ஒரு வேரோட்டமான ஆன்மீக புரட்சி. இதை அன்னை மரியா அழகாக தன்னுடைய பாடலிலே பாடுகின்றார். லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், வலியோரை அரியணையின் நின்று அகற்றினார். வலியோரை அரியணையின் நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். இதுதான் இறைவனுடைய வல்லமை. இது ஒரு வேரோட்டமான, மேலோட்டமான அல்ல, வேரோட்டமான ஒரு ஆன்மீக புரட்சி. இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவை. இந்த வேரோட்டமான ஆன்மீக புரட்சி தங்களை தாழ்ச்சியுடையவர்களாக மாற்றிக்கொள்ளுவது. ஆகவே இன்றைய திருப்பலியிலே இந்த வரத்தை நாங்கள் கேட்போம். இன்று நாங்கள் வாழுகின்ற சமூகம் இந்த தாழ்ச்சியுடையவர்களை அல்லது இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களை பெரிதுபடுத்துவது இல்லை. இன்று சமூகத்தில் யாருக்கு மவுசு உண்டு? காசு உள்ளவர்களுக்கு மவுசு உண்டு, செல்வாக்கு உள்ளவர்களுக்கு மவுசு உண்டு, மற்றும் படித்தவர்களுக்கு மவுசு உண்டு, அதிகாரம் கொண்டவர்களுக்கு மவுசு உண்டு. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே மவுசு இல்லை. நாங்கள் கூட சில வேளைகளிலே பணக்காரர்கள் பக்கம் சேருகின்றோம். சில வேளைகளிலே திரு அவையிலே கூட சில பணியாளர்கள் பணக்காரர்கள் பக்கம் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார், நாங்கள் எப்பொழுதுமே இந்த ஏழை விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களோடு எங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு கடினமான சவால், ஆனால் முடியும். நாங்கள் எப்பொழுதும் தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும். தாழ்ச்சி இந்த தாழ்மையான மனப்பான்மை அல்ல, ஆனால் தாழ்ச்சியான உள்ளம். நாங்கள் உயர போக 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 எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழைகள் மட்டில் அன்பும் கரிசனையும் உடையவராக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவருடைய ஆசியை
இன்றைய திருப்பலியிலே ஒருவருக்காக வேண்டி நிற்போம். நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாக உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்த நாம் அந்த இறையூற்றில் இருந்து நாமும் நானிலமும் நலம் பெற மன்றாடுவோம். அனைவரையும் விருந்துக்கு அழைப்பவரே இறைவா, திருச்சபையின் தலைவர்கள் தாங்கள் அளிக்கின்ற திருவிருந்து நிகழ்வுகளால் இறைமக்கள் சமூகம் ஊட்டம் பெற வேண்டும் என்றும், நலிவுற்றோர் அதனால் மிகுதியான நட்பேறு பலன் பெறவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்வோரை ஆசீர்வதிக்கும் இறைவா, நாடுகளின் தலைவர்கள் ஏற்பாடு செய்கின்ற நல் திட்டங்களால் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கிடவும், வறுமை விலகிடவும், நோய் நீங்கிடவும், நலிவுற்றோர் வேலைவாய்ப்பில்லாதோர் தேவையிலிருப்போர் அனைவருக்கும் பயன் தரவும், உலக அமைதியை தூண்டவும், தம் பணியை பணிவோடு செய்து பலன் பெற அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பையும் உறவையும் வளர்க்கும் விருந்தாகிய இறைவா, எங்கள் குடும்பங்களில் கைமாறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கும், புலம் பெயர்ந்து புகலிடமின்றி தவிப்போருக்கும் முதலிடம் தந்து விருந்து அளிக்கவும், எங்களுக்குள் நிலவுகின்ற வேறுபாடுகளை களைந்து அன்பையும் உறவையும் வளர்த்து கொள்ளும் விருந்தை சந்திக்கின்ற நிகழ்வுகளில் அருந்தி மகிழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்வம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
இறைவா, எங்கள் புகலிடமும் பலமும் நீரே. உம்மீது நம்பிக்கை கொண்ட உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாம் உரிமையோடு பிள்ளைகளுக்குரிய பரிவுடன் தந்தையாகிய உம்மிடம் நாம் உரிமையோடு கேட்டவற்றை எங்களுக்கு தட்டாமல் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழுப்பியின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனிதொழிப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்க மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறுமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் சிறுபுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்ச்செலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறுமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசவாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு கொண்டோராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதியுடன் கூடிய அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்திற்கும் நம் அனைவருக்கும் தாய் திரு அவைக்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஆண்டவருடைய அமைதியை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, தன்னையே தாழ்த்தி கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு, நாமும் தாழ்ச்சியுடையோராய் வாழ வேண்டும் என்று அறைகூவல் தரும் இயேசு, அவர் விருந்தில் பங்கேற்கும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தேடும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே.
வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீ இன்றி மண்ணில் வளமில்லை, நிலமின்றி உயிர் வாழ்வில்லை. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். உயிராக என்னை தேவமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் வெளி மூடி பயன் ஏது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் மனமேது. பலனாக கை மீது வா, எங்கு புலனாக இரையாக வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் மன்றாட்டுக்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தேராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தேராது எங்கள் நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன்.